இன்னைக்கு வயிறு கீரெல்லாம் கலக்கிற அளவுக்கு அட்வான்ஸ் பிளான் பண்ணி மாஸ் காட்டேன். ஆனா பர்சனலி எனக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. வணக்கம் காய்ஸ், கேலிசனிக்ஸ் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல நீ நாள் 49 அங்க போல குளிச்சுட்டு சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். பேடிஎம்ல மணி சென்ட் பண்ணா ஸ்கிராச் கார்டு தரானுங்க. அதை ஸ்கிராச் பண்ணா 10 ரூபா 20 ரூபான்னு காசு கச்சிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சு ஒருத்தவன் கிளாஸையே பேடிஎம் ஏத்தி எல்லா வேலையும் பார்த்துட்டான். ஏன்டா இப்படி பண்றான்னு கேட்டா திஸ் இஸ் பிசினஸ் இங்கிலீஷ்ல கதை விடுறான். நாளைக்கு எங்க காலேஜ்ல காமிட்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. இந்த விஷயமா எல்லாரும் ஒர்க் பண்ணதுனால ஸ்டாஃப்ஸ் எவனும் வரல. 5 பீரியடும் தண்டமா போச்சு. இன்னைக்கு ஏன் காலேஜ் போனேன்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வர வழியில அந்த ஜூஸை வாங்கி குடிச்சேன். காரணம் இந்த மனுஷன் தான். தலைவன் அவனோட பிரைமுக்கு வந்துட்டு இருக்கான். எல்லாம் தண்ணி எல்லாம் நிறைய குடிச்சு ஹைட்ரேஷனா இருங்க போட்டுருவான். வீட்டுக்கு வந்தது சாம்பார் முட்டைன்னு சாப்பிட்டு படுத்துட்டேன். அப்புறம் வழக்கம் போல 5 மணிக்கா எந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டா கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். கிளாஸ்ல எழுதுற கதையெல்லாம் காட்ட முடியல, மன கஷ்டமாகுது. முடிச்சுட்டு சீக்கிரமா வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் அவுட்ல இறங்கிட்டேன். நீ கோர் ஒர்க் அவுட்டா வெரி 4 வேரியேஷன் தான். ஹேங்கிங் லெக் ரைஸ் பண்ண முடியாத காரணத்தினால ஹேங்கிங் நீ ரைஸ் பண்ணிட்டு ஹாலோ பாடி ஹோல்டு ஒரு 3 செட்டு 30 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணேன். நினைக்கிற மாதிரி பார்க்க ஈஸியா தான் இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டமாகுது. இந்த அட்வான்ஸ் பிளான்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 செகண்டுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் ஒரு மாதிரி கதறிட்டேன். அந்த ஒரு செட்டு தான் போட்டேன், அதோட அந்த சைடே போல. கடைசியா பிளாங்க் ஒரு 2 செட்டு போட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் குழியெல்லாம் தோணல, சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன். வேற என்ன, நாளைக்கு பார்ப்போம், பை.